سلام عليه. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تعال الأمة الشفيع المذنبين شفيع يوم القيامة يا الله يا حبيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் இந்த மாதத்தின் சிறப்பு நாளாகிய ஆஷுரா சிறப்பாக முடிவுற்றது. அந்த ஆஷுரா நாளில உலகம் தோன்றியதில் இருந்து கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை நடந்த நிகழ்வுகளை நாம் நினைவில் போயினோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறாது விட்டுவிட்டோம். அவர்களுடைய சந்ததிகளில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறாது விட்டுவிட்டோம். அதே முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நடந்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்வை பற்றி பேராசிரியர் ஹிட்டி கூறுகிற பொழுது சொல்லுவார், என்றைக்கும் கழிவிறக்கம் கொள்ளத்தக்க நிகழ்ச்சி என்பதாக சொல்லுவார். அந்த சம்பவத்தை எப்பொழுது நினைவு போயினாலும் நீர் ஒளியும் ஒரு மிக கொடுமையான நிகழ்ச்சி என்பதாக கூறுவார். அதுதான் கர்பலா என்ற ஒரு நிகழ்ச்சி. கர்பலா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நடந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததிகளில் நடந்தது ஒரு நிகழ்ச்சி. அவர் கழிவிறக்கம் கொள்ள செய்த நிகழ்ச்சி என்று சொன்னார் என்றால் உண்மையிலேயே அது ஒரு கொடுமையான நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்று அதை நினைத்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அதை பற்றி பேசக்கூடிய விழாக்கள் எதுவும் இல்லை. அது என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கத்தை ஒருவர் தலைமையேற்று நடத்தினார் என்றால் அவர் இறந்த பிறகு அவருடைய சந்ததிகள் தொடராக பல 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 ஆண்டுகள் அந்த சந்ததிகளே அதை ஆண்டு வருவார்கள்.
உலகத்தில் உள்ள எந்த சரித்திரத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். முகலாய பேரரசாக இருக்கட்டும், அது சேர சோழ பாண்டியன் போன்ற நம்மும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு பேரரசர் ஒரு நாட்டை சிறப்பாக நடத்தினால் காலமெல்லாம் அவருடைய சந்ததிகள் ஆண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகளை மட்டும் வேரோடு அறுத்துவிட்ட ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு நாட்டை அவர்கள் நடத்தவில்லை. எங்கு பார்த்தாலும் மலைகள், மனிதர்களே கிடையாது. அதோ அந்த மணிக்குன்றிலே ஒரு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு ஒரு 4-5 பேர் இருப்பார்கள். அங்க கொஞ்சம் புல் முளைத்திருக்கும். இதோ இந்த மலையிலே ஆடுகளை வைத்துக் கொண்டு ஒரு 4-5 பேர் இருப்பார்கள். அதோ அந்த மலையிலே மாடுகளை வைத்துக் கொண்டு ஒரு 4-5 பேர் இருப்பார்கள். இதுதான் மக்கா. அன்றைய மக்கா என்பது இதுதான். வருடத்திலே ஒரு நாள் சந்தை கூடும். இந்த சந்தைக்குத்தான் குன்றிலிருந்து இறங்கி வருவார்கள். அன்றுதான் அது ஊராக தெரியும். அப்படிப்பட்ட கட்டான் தரையில், மனிதர்கள் வாழாத அந்த கட்டான் தரையிலே ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டை சாம்ராஜ்யமாக ஆக்கி பேரும் புகழும் பெற்ற அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவி, அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அன்று ஆரம்பித்தது இன்று வரை தொடர்கிறது என்பது மட்டுமல்ல, உலகம் உள்ளளவும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கி காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததிகளை பூண்டோடு அறுத்துவிட்ட ஒரு கொடுமை. நாடுகளை ஆண்டவருடைய சந்ததிகள் எல்லாம் தொடர்ந்து ஆளுகிறார்கள். ஆனால் கட்டாந்தரையாய் நாடாக ஒரு நாடாக உருவாக்கின கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகளை பூண்டோடு அறுத்துவிட்ட அந்த கொடுமையான நிகழ்வுதான் கர்பலா என்பது. அவருடைய சந்ததிகள் யாரும் ஆளுமையில் வந்து விடக்கூடாது, மகாராஜனாக இருந்து விடக்கூடாது, பிரதமர்களாக இருந்து விடக்கூடாது, சந்ததிகள் யாரும் அரசியலில் தலையெடுக்கக் கூடாது என்பதற்காக வேண்டி சந்ததிகள் அனைத்தையும் பூண்டோடு அறுத்து விட்ட ஒரு கொடுமையான நாள் தான் கர்பலா என்பது. நினைத்து பாருங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நன்மை செய்தவர்கள் நமக்கெல்லாம். இன்றும் அவருடைய நன்மையை நாம் அனுபவிக்கிறோம். உலகம் உள்ளளவும் அனுபவிப்போம். மறுமைக்கு சென்றும் அவர்களுடைய அன்பை, அவருடைய சபாத்தை, அவருடைய சிபாரிசை ஆதரிக்கக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய நன்மை செய்தவர்கள். அசோக சக்கரவர்த்தி இருந்தார். அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? மாமல்லர்கள் இருந்தார்கள், அவர்களை பற்றி தெரியும். ஆனால் அப்படி உள்ள தலைவர் அல்ல என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகம் உள்ளளவும், உலகம் அழிந்த பிறகும் கூட விவாரம் பண்ணிக் கொண்டிருக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்களே, அந்த கொடியை வெம்பிட்ட கொடுமை. அதுதான் இந்த கர்பலா. அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததியை பற்றி அல்லாஹ் புகழ்கிறான். அந்த சந்ததிகளை அல்லாஹ் புகழ்கிறான். புகழுக்குரிய சந்ததிகள், ஆளுமைக்கு தகுதியான சந்ததிகள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் அந்த சந்ததிகளை நினைவு கூறுவது நம் மீது கடமை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நாம் ஸலவாத் சொல்வதில்லை, அவருடைய சந்ததிகளையும் நாம் நினைத்து ஸலவாத் சொல்ல வேண்டும். இல்லையானால் அல்லாஹ்விடத்தில் தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சந்ததிகள் ஆல முஹம்மது ஒவ்வொரு
2 ரக்காத்திலும் நினைவுறுத்தக்க ஒரு சந்ததி. நாவூரியம் ஹனீஃபா அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய பாட்டிலே முத்தமிட வேண்டிய அதரங்கள் அவருடைய வேலை காட்சி மகிழ்வு கண்டார்கள் என்று சொல்வார். முத்தமிட வேண்டிய அதரங்கள். அந்த சந்ததிகள் சாதாரணமான சந்ததி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அலா அன தாரிக்கும் சீக்கும் சக்கலைனி, உங்களிடத்தில் 2 குழுமங்களை விட்டுச் செல்கிறேன். அவ்வலுஹா கிதாபுல்லாஹ், அதிலே ஒன்று குர்ஆன், இதில் ஹுதா வன் நூர், அதுல நேர்வழியும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. 2வது அஹ்ல பைத்தி, என்னுடைய சந்ததிகளை விட்டுச் செல்கிறேன். 2 குடும்பங்களை விட்டுச் செல்கிறேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை முதல் குடும்பமாக சொன்னார்கள். அவ்வலுஹா கிதாபுல்லாஹ் ஃபீஹில் ஹுதா வன் நூர். 2வது அஹ்ல பைத்தி, என்னுடைய சந்ததிகளை நான் விட்டுச் செல்கிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்ல பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்ல பைத்தி, என்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது சாதாரண செய்தி அல்ல. இதற்கு அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்ததிகள் எப்படிப்பட்டவர்கள்? மேலும் சொல்வார்கள், அலா இன்ன மிஸ்ல அஹ்ல பைத்தி ஃபீக்கும் மிஸ்ல ஸபீனத்தி நூஹ் மன் ரக்கிபஹா மின்ஹா வமன் ரக்கிபஹா நஜா வமன் தஹல்லவ அலைஹா அலக். என்னுடைய சந்ததிகள் உங்களிலே நான் விட்டுச் செல்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்று. அவர்களின் மீது நீங்கள் சம்பந்தப்படுவீர்களானால் வெற்றி பெறுவீர்கள். அவர்களிடம் நீங்கள் சம்பந்தப்படவில்லையானால் அழிந்து போவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் அந்த அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும். அந்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கூட ஹதீஸ். அலா இன்ன, முதல்ல நான் அறிவிப்பது முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முதல்ல நான் சொன்னது, உங்களை நான் 2 சந்ததிகளை விட்டுச் செல்கிறேன். ஒன்று குர்ஆன், மற்றொன்று என்னுடைய சந்ததி. என்னுடைய சந்ததி விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னது முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றோடைய அது இப்படி சொன்ன ஹதீஸ் ஆகிறது. அலா இன்ன மிஸ்ல அஹ்ல பைத்தி ஃபீக்கும் மிஸ்ல ஸபீனத்தி நூஹ், உங்களிலே என்னுடைய சந்ததி என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்று. அதில் நீங்கள் ஏறுவீர்களானால் வெற்றி அடைவீர்கள், அதில் நீங்கள் விட்டுச் செல்வீர்களானால் அலைந்து விடுவீர்கள் என்று தன்னுடைய சந்ததியை பற்றி சொன்ன ஹதீஸ் அஹ்மதிலே வந்திருக்கிறது. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த சந்ததியை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவான், இன்னமா யுரீதுல்லாஹு யுரீதுஅன் தமுஇஸ்ஸ அஹ்லல் பைத். அஹ்லல் பைத், அஹ்லல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களே, உங்களை விட்டு அசுத்தத்தை நான் போக்கி விட்டேன். வயதஃபிரக்கும் தத்ஹீரா, உங்களை நான் சுத்தமாக ஆக்கி விட்டேன். சந்ததிகளை பூராமே நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சந்ததி என்றும் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி என்று யாரால் ஒருவர் இருப்பாரையானால் அவர் நீங்கள் கண்டீர்களானால் அவர்கள் எத்தனைகள் என்று மரியாதையோடு சொல்லப்பட்டு அவர்களால் எத்தனைகள் மிகச்சிறந்த பாக்கியங்களை பெற்றவர்களாக அவர்களை பற்றி பிடித்தவர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்கிற இன்று வரை அவருடைய சந்ததியிலே ஒருவரை கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடியவர்களை பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். நான் சொன்ன வசனத்திலே 33, 32 வசனத்தை வேண்டுமானால் போய் பதிவை சரி செய்து கொள்ளுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ், உங்களை விட்டு அசுத்தத்தை நான் போக்கிவிட்டேன். அஹ்லல் பைத், ஓ அஹ்ல பைத்களே, உங்களை நான் அசுத்தத்தை போக்கிவிட்டேன். வயதஃபிரக்கும் தத்ஹீரா, உங்களை நான் சுத்தமாக ஆக்கிவிட்டேன். இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு பேர அரசர்களும் அவருடைய சந்ததிகள் தொடர்ந்து ஆட்சியை மேற்கொள்கிற பொழுது
எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஊரிலே ஆட்சி ஏற்படுத்தி அதை இஸ்லாமிய சாராத்தியம் உருவாக்கி அதை நிரந்தரமாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதற்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தந்த பெருமானாருடைய சந்ததிகளை விட்டு பார்க்க வேண்டாமா? ஆட்சி செய்து ஆட்சி பொறுப்பிலே அவர்களை ஏற்றி பார்க்க வேண்டாமா? ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டாமா? கருவோர் அடர்த்து விட்டார்களே, அது என்ன நியாயம்? அது மட்டுமல்ல, அந்த சந்ததிகளை பற்றி அல்லாஹ் புகழுகிறான். நீங்கள் பெற்ற பிள்ளையை பற்றி சொல்ல முடியாது, நீங்கள் பெற்ற பிள்ளையை பற்றி சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஹசன் ஹுசைன் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர், என் ஃபாத்திமா சொர்க்கத்தினுடைய தலைவி. அவள் பெற்ற பிள்ளைகளை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பெற்ற பிள்ளைகளை பற்றி நாம் சொல்ல முடியாது. என் பிள்ளை என்ன சொல்ல முடியாது. ஆனா அவர்களை பெற்ற பிள்ளைகளை பற்றி அந்த சந்ததிகளை பற்றி பெருமானார் சொல்வார்கள், சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய தலைவர்களுடைய சொர்க்கத்தினுடைய வாலிபர்கள், தலைமை வாலிபர்கள். இதோ ஹுத்வாவிலே அப்துல் ஹமீத் அவர்களும் சரி, என் அப்பாஸ் அவர்களும் சரி ஓத போகிற அந்த எதிரே சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசியுடைய வாலிப குடும்பத்தின் தலைவர் என்று ஹசன் ஹுசைனை பற்றி நாம் இங்கே பிரஸ்தாபிப்போம். அப்படிப்பட்ட ஹசன் ஹுசைன் அவர்களுடைய வாக்கிலே நடந்தது. என்ன தெரியுமா? நெஞ்சையெல்லாம் பதறச் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? ஹஜரத் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு நஞ்சு வைத்துக் கொண்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு நஞ்சு வைத்துக் கொண்டார்கள். ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தலை வேறு உடம் வேறு என்று அறுத்தெறிந்தார்கள். உலகத்திலே எங்கேயுமே இப்படி ஒரு வரலாறு கிடையாது. தலை அடக்கப்பட்டது மக்காவிலே, உடல் அடக்கப்பட்டது கர்பலாவிலே என்று தலை வேறு முண்டமாக அறுத்தெறிந்து இரண்டு திசையிலே அடக்கப்பட்ட ஒரு மனிதராக ஹுசைன் ஆக்கினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியிலே 16 குழந்தைகள், 16 குழந்தைகளையும் இந்த கர்பலாவிலே அறுத்து எழுந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய சந்ததியின் அரசியல் பக்கமே தலையிடக்கூடாது என்பதற்காண்டி யார் யாரெல்லாம் தலையிடுவார்கள் என்று தெரியார்களோ அத்தனை பேரும் அறுத்தெறிந்திருக்கிறார்கள். 16 அகலத்துகளை கொண்டிருக்கிறார்கள் அந்த கர்பலாவில். ஒரே ஒரு மட்டும் ஒருவர் மட்டும் மிஞ்சினார். அது ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஒரு அவர்களுடைய சொந்தக்கார பெண் அதை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு குதிரை வழியாக ஓடி அடுத்த நாட்டிலே போய் அந்த பிள்ளையை பாதுகாத்ததன் காரணமாக இன்று அவருடைய சந்ததி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் இன்றும் இருக்கிறது. இன்னும் இருக்கிறது என்பதுமல்ல, உலகம் உள்ளளவும் இருக்கும். ஒரு சமயத்திலே ஒருத்தன் அவர்களை பற்றி இழந்து பேசுவான். பெருமானரை பற்றி சந்ததி அற்றவர் முகம்மது இறந்தால் இந்த இஸ்லாம் இருக்காது என்று சொல்வான். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஷானிக ஹுவல் அப்தர், இன்னா அத்தேனா கல் கௌசர். எல்லாருக்கும் தெரிந்து சொல்றார், இன்னா அத்தேனா கல் கௌசர், உமக்கு நாம் அதிகமான சந்ததிகளை தந்து விட்டோம். இன்ன ஷானிக ஹுவல் அப்தர், உன்னை திட்டி வந்தான் சந்ததியத்தன். அதிகமான சந்ததிகள் இன்னா ஆத்தேனா கல் கௌசர் தெரிந்து சொல்லதானே. அதிலே மிகப்பெரிய சந்ததி இன்றும் இருக்கிறது. 1400 ஆண்டுகளாக இருக்கிறது. ஷாஜஹான் மன்னருடைய சந்ததிகள் இருக்கிறார்களா? யாருக்கு தெரியும்? அசோக சக்கரவர்த்தியுடைய மன்னன் சந்ததிகள் இருக்கிறார்களா? யாருக்கு தெரியும்? உலகத்தை ஆண்ட மாமன்னர்களுடைய சந்ததிகள் இருக்கிறார்களா? யாருக்கு தெரியும்? ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் இன்று இருக்கிறது. இன்று இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்னொரு அதிசயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சந்ததிகள் மறுமையிலும் தொடரும் என்று சொன்னார். மறுமையிலும் என்னுடைய குல்லு ஹஸபின் மனசபின் ஏத்தத்து இல்லா பைத், எல்லா நஸபி குல்லு ஹஸபின் வலா நஸபின் முன்கத்தியும் இல்லா நஸபி, எல்லா சந்தைகளும் மறந்து போய்விடும், ஆனால் என்னுடைய சந்தை மட்டும் மறுமையிலும் இருக்கும் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆட்சி தந்தார்கள். ஒன்றுமில்லாத இடத்திலே ஒரு பெரிய ஆட்சியை சொல்லி தந்தார்கள். எனக்கு பிறகு இந்த ஆட்சி 30 வருடம் தொடரும் என்றார். 30 வருடம். அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பிறகு இந்த ஆட்சி 30 வருடம் தொடரும் என்றார். 30 வருடம். 4 ஹலீஃபாக்கள். ஒன்றாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு 2.5 வருடம் 2.5 வருஷம் ஆண்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10.5 வருஷம் ஆண்டார்கள்.
ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம் ஆண்டார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் 4.25 வருடம் ஆண்டார்கள். இது அவருடைய சந்ததி அல்ல, அவருடைய ஹலீஃபாக்கள், அவருடைய பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு 2.25 வருடம், உமர் ரலியல்லாஹு 10.5 வருடம், உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருடம், ஹஜரத் அலி ரலியல்லாஹு 4.25 வருடம். அதன் பிறகு ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு 6 மாதம் ஆண்டார்கள். அதோடு 30 வருடம் முடிந்தது. 6 மாதத்திலேயே நஞ்சு வைத்து கொலை செய்தார். ஹசன் ரலியல்லாஹு கொலை வைத்தார். இதை பார்த்த உடனே ஹஜரத் ஹுசைன் அண்ணன் தம்பி தானே, ஹசன் ரலியல்லாஹு ஆட்சியில் 6 மாதம் நீடித்தார்கள். அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு ஒதுங்கிட்டான். வேணாம், எனக்கு இது வேணாம், நான் அல்லாஹ் பாதையில இறைநேசர்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாக மாறிவிடுகிறேன் என்று குடும்பத்தோடு இருந்து விட்டாலும் அரசியல் தங்க போகவே இல்லை. அரசியல் பக்கம் அவர்கள் தடைகாட்டவே இல்லை ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல யார் யாரோ ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது யசீதுன்னு ஒரு மன்னன் வருகிறார். யசீத், முஆவியாவுடைய மகனான் யசீத், அவர் வருகிறார். அப்படி வரும்பொழுதுதான் இந்த நடந்த நிகழ்ச்சி நடக்கிறது. கூஃபாவிலிருந்து 6 தபால்கள் ஹஜரத் ஹுசைன் வருகிறது. கூஃபாவுடைய கவர்னர் அநியாயம் செய்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள் நீங்கள் வந்து இதை தீர்த்து வையுங்கள். கூஃபாவுடைய கவர்னர் அநியாயம் செய்கிறார், அதை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று 6 தபால்கள் வருகிறது ஹஜரத் ஹுசைன். காரணம் ஒன்றன் ஒன்றாக இப்பொழுது உள்ள தபால்களை போன்றல்ல, போஸ்டர் போட்டா நாளைக்கே கூரியல்ல போய் சேர்ந்து என்பதற்கு ஆட்களை விட்டு கொடுத்து அனுப்ப வேண்டும். கூஃபாவிலிருந்து மதீனாவிற்கு, மதீனாவில் ஹுசைன் வாழ்கிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக பல மாதத்தினுடைய இடையில தபால்கள் வருகிறது. அந்த தபால்கள் எல்லாம் அவர்கள் மதிக்கவில்லை. எப்ப நான் அரசியல்ல ஈடுபட விரும்ப இல்லை, நான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு விட்டேன், எனவே இனிமேல் எங்களுடைய சந்ததிகளை நீங்கள் அரசியலுக்கு அழைக்க வேண்டாம் என்று அவர்களாகவே சொல்லிவிட்டார். ஹசன் ரலியல்லாஹு விஷம் வைத்து கொண்டு விட்டார் என்று தெரிந்த உடனேயே இவர்கள் ஒதுங்கிவிட்டார், வேண்டாம் என்று விட்டுவிட்டார். இந்திரா காந்தி அம்மாவை கொண்டாரு, மகன் ராஜீவ் காந்தியையும் கொண்டாரு. அப்படி இருந்தும் அந்த சந்ததி ஒட்டிக்கிட்டார். அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க, ஏன்னா மகனையும் கொலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சந்ததி இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அரசியல்ல. ஆனால் எங்கள் சந்ததி அப்படி அல்ல. ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு கொண்டார்கள், விஷம் வைத்து என்று தன்னுடைய ஹுசைன்ல ஒதுங்கிட்டாங்க. வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி போகிற நேரத்தில் கூஃபாவிலிருந்து ஒரு வம்பு விலைக்கு தன்னால் வருகிறது. கவர்னர் தவறு செய்கிறார், நீங்கள் வந்து கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், நீங்க தான் வந்து கேட்கணும். இவர்கள் கொஞ்சம் கூட அதை என்பால் கவனம் செலுத்தவே இல்லை. கடைசியில் 15 பக்கம் கையெழுத்து, 4000 கையெழுத்து வேட்டையாடி 15 பக்கத்தில் ஒரு தபாலை எழுதி ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு இடத்துல அந்த தபாலை அனுப்பி வைக்கிறார்கள். 4000 பேர் கையெழுத்து போட்டு, அந்த காலத்தில் 4000 பேர் என்றால் நீங்கள் சொல்லித்துக் கொள்ளுங்கள், 4000 பேர் கையெழுத்து போட்டு 15 பக்கம் கொண்ட ஒரு தபாலை ஹஜரத் ஹுசைன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். உடனே ஹஜரத் ஹுசைன் இதுல விரும்பல, இருந்தாலும் சண்டையை தீர்த்து வைக்க சொல்றாங்க. சண்டையை தீர்த்து வைக்கிறது நல்ல பணிதான், என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இது உண்மையா என்று தெரிவதற்காக வேண்டி முஸ்லிம் அகீல் என்ற ஒரு தூதரை அனுப்பினார்கள், நேரடியாக அனுப்பினாங்க. முஸ்லிம் அகீல் என்பவரை அனுப்பி கூஃபாவுக்கு போங்க, அந்த கவர்னர் செய்வது நியாயம் தானா இங்கு நேரடியாக விட்டு ஐவிட்டஸ் நேரடியாக அறிந்து வந்து சொல்லுங்கள் என்று அனுப்பினார்கள். அனுப்பின உடனே அவங்க ஆமா அந்த ஆளை நியமனம் பண்றாரு என்று சொன்னார். சொன்ன உடனே சரி நம்ம அது சம்பந்தமாக விசாரிக்கலான்னு புறப்பட்டாங்க. புறப்படும் பொழுது நம்முடைய சந்ததிகள் குழந்தைகள்லாம் சொல்லுது, வெளிநாட்டுக்கு எங்களை யாருமே கூப்பிட்டு போக இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயும் போனதில்லை, மதீனாவிலே தான் இருந்தார்கள். அதற்கு பிறகும் ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு எங்கேயும் கூட்டு போல. சாதாரணமா எல்லா ஊரும் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, அப்ப நாங்களும் வர்றோமே என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு 16 பேர் குழந்தைகள் குட்டிகளுமாக அவங்க முழுசா அவங்க சந்ததியே அவ்வளவுதான் இருந்துச்சு. 17 பேர் இருந்தாங்க.
அந்த சந்ததி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அந்த நேரத்துல இருந்து 17 பேர். அந்த 17 பேரும் சரி வாங்க போய் சுற்றிட்டு வருவோம்னு சொல்லி அவங்க சுற்றுலாவுக்காண்டி கூப்பிடுறாங்க. பிள்ளைங்கன்னா சொன்னாங்க சுற்றுலாவுக்காண்டி கூப்பிடுறாங்க. 17 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ஹஜ்ரத் ஹுசைன் இல்லா தலைமையிலே கிளம்புறார்கள். அப்ப துணைக்காக வேண்டி ஒரு 72 நபர்கள் செல்கிறார்கள். துணைக்குன்னா அவங்களுக்கு துணைக்கு வேண்டும் அல்லவா, அதனால அவங்க ஆதரவாளர்களா சேர்ந்து 72 பேர் கிளம்புறாங்க. உலகத்து பிறை 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மக்காவிலிருந்து 72 பேர்கள் கிளம்புறாங்க. 72 பேர் 40 குதிரையில வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரா போறாங்க. மதிப்பா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஊரா போய் அங்கங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து விட்டு கடைசியில கர்பலா என்ற இடத்திற்கு வருகிறாங்க. கர்பலா என்ற இடத்திற்கு வருகிற பொழுது ராத்திரி அங்க தங்கி இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய படம் 4000 பேர்கள் கொண்டு ஒரு படம் முற்றுகெடு. சாதாரண ஒரு ஊரா தங்கி விருந்தாளியா போன இடத்துல திடீர்னு 4000 பேர்கள் கொண்ட ஒரு படம் அவர்களை முற்றுகையிடுகிறது. முற்றுகையிட்டு அதனுடைய தளபதி உபைதுல்லா இப்னு ஜியாத், நான் சொன்ன போறவன் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவனை தளபதியாக கொண்டு 4000 வீரர்கள் அவர்களை முற்றுகையிடுகிறார்கள். அப்ப ஹஜ்ரத் ஹுசைன் இல்லா எழுந்திருச்சு, என்னப்பா என்ன முற்றுகையிடுகிற, என்ன பிரச்சனை, என்னையே முற்றுகையிடுகிறீங்க? அவர் சொன்னாரு, எசீத் எதை சொன்னாலும் அவர் சொல்வது நியாயம் என்று நீ சொல்வதாக இருந்தால் உள்ள விடுறோம், இல்லாட்டா உங்க எல்லாத்தையும் தீர்த்து கட்ட சொல்லி உத்தரவு. 72 பேர் 4000 பேர் தீர்த்து கட்டுறது எவ்வளவு நேரம்? எசீதுக்கு வாக்களிப்பதா இருந்தால், எசீதுக்கு ஓட்டளிப்பதா இருந்தால் உங்களை விடுவோம், இல்லையானால் நாங்கள் கொலை பண்ணிடுவோம் சொன்னாங்க. சரி விளாக்குனாங்க. என்னப்பா எசீதுக்கு வாக்களிக்கணும், என்ன விஷயம், என்ன ஒண்ணும் தெரியல, திடீர்னு ராத்திரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க தாங்கி இருக்கும்போது திடீர்னு வந்து நிற்கிறீங்களே. இல்லை, இதுதான் உத்தரவு, 70 நீங்கள் வாக்களியுங்கள், இல்லை ஆனால் உங்களை கொண்டு விடுவோம். 4000 பேர் 72 பேர் சொன்னாங்க. நியாயமா சொன்னாங்க, எப்பா ஒண்ணு எங்களை திரும்ப போறதுக்கு அனுமதிச்சுக்கலாம், போயிடுறோம், அதெல்லாம் நாங்க வந்த வழியா போயிடுறோம், எதுலையுமே நான் தலையிட மாட்டோம், திரும்ப போறதுக்கு அனுமதி கொடு. சரி, அப்படி இல்லையா, சண்டை போட்டுதான் பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா கொஞ்சம் அவகாசம் தான், நானும் போய் பக்கத்து நாடுகள்ல போய் ஆள்களை அழைத்து வந்து நம்ம வெற்றியா தோல்வியா என்பதை பார்க்கிறோம். சரி, அதுவும் நீ செய்யலையா, நேர எசீத் அழைச்சிருப்போம், அவன்கிட்ட போய் நாம பேசி தீர்த்துக்கிறோம், திரும்ப போங்க, அனுமதித்தாருங்க, அல்லது அவகாசம் தாருங்கள், அல்லது எசீத்தை கொண்டு போங்க, நேரடி நாம பேசுகிறோம் என்பதாக சொல்கிறார்கள். நியாயமான கோரிக்கை, திரும்ப போக அனுமதி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அவகாசம் தாருங்க, நாமளும் போப்போம், சண்டை போட்டு போப்போம், நம்மளும் எங்களுக்கு ஆதரவான நாடுகள் இருக்கிறது, அந்த படைகளை கொண்டு வர்றேன். இல்லைன்னா எசீத் திட்டம் நேரடி நான் தலைவர்கிட்ட பேசுறேன், முடியவே முடியாது, போ நீ வாக்களி, இல்லையானால் சண்டை. முற்றுகை தொடர்கிறது. அங்கே உள்ள புறாக்குடைய நதியின் தண்ணீர் கூட அவர்களுக்கு தரப்படவில்லை, குழந்தைகளுக்கு தண்ணீர் கூட கொடுக்கப்படவில்லை. அப்போது அதற்கு உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹ்வுடைய பேட்டியில் அவருக்கு குழந்தையை காட்டி, எப்ப இந்த குழந்தைக்காவது தண்ணீர் கொடுக்க கூடாதா என்று அதனை பார்த்து கேட்கிறார்கள். தண்ணியா, இதோ தருகிறேன் என்று சொல்லுகிறான். அம்பை ஏழு இந்த பிள்ளைகளுடைய நெற்றியை சாகடித்து விடுகிறார். தண்ணீர் கட்டுவதற்காக புனித சந்ததிகள் பெருமானாருடைய பேட்டி அவங்க கேட்கும் பொழுது அம்பை எய்து அவர்களை கொண்டு விடுகிறான். புராக் நதியிலேயே தண்ணீர் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில பிரச்சனை என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியில் ஹசரத் ஹுசைன் இல்லாத்தானோ மரணம் வருவதற்கு போரிடுவோம், என்ன செய்வது? 72 பேர் 4000 பேர்த்த என்ன செய்ய முடியும்? 4000 பேர்த்த போரிட ஆரம்பித்த உடனேயே 4000 பேர் சேர்ந்து ஹுசைன் இல்லாவை கொலை பண்ணி அவன் தலையை, அவருடைய தலையை தனியாக அறுத்து எசீதத்திலே தலையை கொண்டு செல்கிறார்கள். பெருமானாருடைய சந்ததிகள் யார் யார் இருந்தார்களோ எல்லாரும் திட்டமிட்டு கொலை பண்ணிடுறாங்க. இதுல ஒரு அம்மா மட்டும் தந்திரமா ஒரு கை குழந்தை ஜைனுல் ஆபிதீன் என்ற ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு அப்படியே குதிரையில தான் வந்தாங்க, அப்படியே ஓடினாங்க. திரும்பி ஓடி போய் ஒரு நாட்டில் சரணடைந்து அந்த குழந்தையை வளர்த்தார்கள். ஜைனுல் ஆபிதீனுடைய சந்ததிகள் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்தது எப்போ தெரியுமா? அதே
கர்பலாவுடைய அந்த தினம் என்பது அதே நாள், அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் தான். இந்த கொடுமையில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இவ்வளவு கொடுமை நடந்து ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள், அந்த சந்ததிகளை நாம் மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ரக்காத்திலையும் அவர்களுக்காண்டி துஆ செய்ய வேண்டும் என்று கடமையாக்கப்பட்ட அந்த புனித சந்ததிகளுக்கு இவ்வளவு கொடுமையான செய்தி நடந்திருக்கிறது என்றால் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்களை பற்றி நாம் நினைத்து பார்ப்பது கூட இப்பொழுது கிடையாது. புதிய நாகரிக சிந்தனைகளிலே கர்பலா அதை பற்றி கொண்டாடுவதே தவறு, அது ஈரான்காரர்களுடைய சம்பந்தப்பட்டது என்று எவனா சார்ந்து போட்டு போறான். நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிக்கு பிறகு கொடுமை வரும் பொழுது அதை நினைப்பதை துக்கப்படுவதில் என்ன தப்பு இருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் தான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித சந்ததிகள் எப்படிப்பட்டது? ஒரே ஒரு விஷயத்தை நான் நிறைவு தருவேன். ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். குத்துச்சண்டை வீரர், அந்த குத்துச்சண்டை வீரர் ஒவ்வொரு நாடுகளாக சென்று தன்னுடைய குத்துச்சண்டையை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் தான் பெரிய குத்துச்சண்டை வீரர். முகமது அலி என்று ஒருவர் இருந்தார் அல்லவா, அதுபோன்று அந்த காலத்திலே குத்துச்சண்டை வீரர் குத்துச்சண்டைக்காக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஊருக்கு அவர் வந்து சொன்னார். அந்த அரசன் சொன்னார், இவர்களை யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு 5000 பொற்காசுகள் பரிசு என்பதாக வழங்கப்படுகிறது. 5000 பரிசுகள் பொற்காசுகள் அவர்கள் பரிசுதான் ஆக்கப்பட்டு விட்டது. அவர்களிடத்தில் மோதுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல துபலா பத்லா ஒரு சின்ன ஒடிந்த சரீரம் படைத்த ஒரு சிறுவர் வருகிறார், ஒரு வாலிபர் வருகிறார். வந்து நான் மோதுகிறேன் என்று கூறுகிறார். நான் மோதுகிறேன் இவற்ற என்பதாக சொல்கிறார். சரி என்று அரசன் சொல்கிறான், நீ அவருடைய ஒரு தூண் ஊதனா கூட நீ விழுந்துடேப்பா, நீ எப்படி இந்த மோதுற என்னால மோத முடியும் என்று சொல்றார். கடைசியில் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது. எல்லாரும் வந்து விட்டார். அந்த வீரரும் களம் விளங்குகிறார், இவரும் வருகிறார். ஆனால் இவருக்கு அந்த குத்துச்சண்டையிலே முதலிலே சும்மா கையை தட்டி கொண்டு இந்த பக்கம் இப்படி என்று தட்டி கொண்டு வருவார்கள், அப்படி கூட போட தெரியவில்லை. சாதாரணமாக வருகிறார். கடைசியில் வந்து அந்த வீரர் வந்தார். வந்தவுடன் முதல் ரவுண்ட் ஆரம்பமாகிறது. முதல் ரவுண்டிலே காதிலே போய் ஏதோ ஒரு வார்த்தையை கிசுசிக்கிறார், அவ்வளவுதான். காதில கிசுத்தோடனே அந்த வீரர் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுறார். காதிலே கிசுத்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுறார். யுத்தம், அந்த குத்துச்சண்டை அவர் தோல்வி அடைந்துவிட்டார் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. பணம் இவருக்கு சிறுவருக்கு கை மாறுகிறது. அதன் பிறகு அரசர் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு கேட்டார், என்ன விஷயம்? நீங்க நல்லா வீரர், அவரை கண்டவுடன் ஏன் நீங்கள் சுருண்டு போனீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ரகசியத்தை சொல்ல மறுத்தார். கடைசியில் அவர் சொன்னார், என் காதிலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியை சார்ந்தவன். எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சின்ன தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாங்கள் மக்களிடத்தில் கேட்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு ஜக்காத்து ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள் இன்று வாழ்ந்தாலும் அவர்கள் ஜக்காத் சாப்பிடுவது ஹராம். எனவே ஜக்காத் ஹராம். ஜக்காத்தை நாங்க கேட்க முடியாது. ஆனா எனக்கு தேவை இப்போது இருக்கிறது. அந்த தேவையை நிறைவேற்றது ஒரு வழி தெரியல. அதனால நான் உங்களை மோத பார்க்கிறேன். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியா, பெருமானாருடைய சந்ததியா, பெருமானுடைய சந்ததியை நான் முத்தமிட வேண்டியவன், எப்படி ஏற்று அவர்களை நான் பாதாடுவேன் என்று அவர் சொல்லி அப்படியே நான் சுருண்டு போய் விட்டேன். அந்த கண்மணியாயன் ஸல்லல்லாஹு சந்ததியை எதிர்ப்பதற்கு எனக்கு என்ன முடியும்? அதனால் தான் சுருண்டு விட்டேன் என்று அந்த ரகசியத்தை சொல்கிறார். என்ன ஆனது தெரியுமா? அன்றிலிருந்து அவர் சையத் அஹ்லி தாயிஃபா, சூஃபியாக்கள், ஞானவான்களுடைய தலைவர் என்று பெயர் பெற்று அவர் மிகச்சிறந்த இறைநேசராக மாறினார். ஏனென் பெருமானாருடைய சந்ததியை இன்று கண்ணியப்படுத்தினாலும் அவர்களுக்கு சிறப்பு உண்டு. இன்று கண்ணியப்படுத்தினாலும் அவருக்கு சிறப்பு உண்டு. அல்லாஹ் அவருக்கு ஞானத்தை கல்வி கொடுத்து விட்டான். எல்லா ஞானிகளை விட அவர் ஒரு சிறந்த ஞானியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை கண்டால் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சந்ததிகளுக்கு
நல்லது செய்ய வேண்டியிருக்க இந்த சமுதாயம் அன்றோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் யாருமே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு அங்கு செய்யப்பட்டு விட்டது என்று சவுதி மன்னர்கள் இருக்கிறார்கள், துபாய் மன்னர்கள் இருக்கிறார்கள், எல்லா மன்னர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகளில் யாராவது ஒரு அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மதிப்பு இருக்காதா, அவளுக்கு ஆளுமை தெரியாதா என்றால் இந்த சமுதாயம் அழித்து போய்விட்டது, அழித்து விட்டது. நன்றி கெட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆகிவிட்டது. பெருமானார் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச சேவைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, இந்த சமுதாயத்திற்காக அவர்களுடைய உயர்வுகளை விட்டுக் கொடுத்தது கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் நன்றி கொண்ட சமுதாயம் ஒன்றுக்குமே நன்றி செய்யவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லி இந்த சமுதாயம் என்று விரும்புமோ என்ற ஏக்கத்தோடு முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.